Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்கறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதுல நீங்க ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம terracotta jewelry எப்படி பேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். பேக் பண்றதுல நிறைய விதமான மெத்தட் இருக்கு. அதுல இதுவும் ஒன்னு. ஒரு பழைய பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 2 கப் அளவுக்கு மணல் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு இந்த மணலை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஹைல வச்சு வறுக்க கூடாதுங்க, மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஜுவல்லரியை பேக் பண்றதுக்கு ஒரு மண் பாத்திரம் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ அந்த மண் பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இந்த வறுத்த மணலை சேர்த்துக்கலாம். இந்த மணல் ரொம்ப சூடா இருக்கும். அதனால ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேல நம்ம ஏற்கனவே அழகா செஞ்சு வச்சிருக்கிற டெரகோட்டா ஜுவல்லரி பீட்ஸ் எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கணும். பீட்ஸ் அப்புறம் பெண்டன்ட், ஜிமிக்கி எது இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. ஒன்று மேல ஒன்று வைக்கக்கூடாதுங்க. நல்லா அழகா பக்கத்துல இருக்கிற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மணல் எடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அதிக சூடாக இருக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா பேக் பண்ணுறதுக்காக, அந்த பாத்திரத்தில் அந்த ஜுவல்லரிக்கு மேலேயே இந்த மணலையும் நம்ம கொட்டிடலாம். அது மாதிரி ஜுவல்லரி நீங்கள் பேக் பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது. எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா மணல் சூடாயிருச்சு. அந்த 1 கப் மணலையும் இதுக்கு மேலே நம்ம கொட்டிடலாம். முதல்ல 2 கப் மணல் எடுத்துருந்தோம். இப்போ இதுக்கு மேலே மூடுறதுக்காக 1 கப் மணலை மட்டும் நல்லா வறுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. எந்த பீட்ஸும் வெளியில் தெரியக்கூடாது. இது மாதிரி கவர் பண்ணிட்டு இதுக்கு மேலே கறித்துண்டுகள் வச்சுக்கோங்க. சார்கோல் கடையில் கிடைச்சது தான் நான் வாங்கியிருக்கேன். நம்ம ஊர்லலாம் கறி துண்டுகளாகவே கிடைக்கும். அது மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே சிரட்டை வைக்கிறேன். தேங்காய் சிரட்டை வச்சுக்கிறேன். இந்த தேங்காய் மூடியுமே நம்ம தேங்காவை எடுத்துட்டு இதை வெயிலில் நல்லா காய வச்சிருங்க. வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா உடைச்சி நம்ம இந்த மாதிரி கற்பூரத்தை வச்சு எரிய வச்சோம் அப்படின்னா நல்லா காஞ்சிருந்ததுன்னா சீக்கிரமாக சூப்பராக பற்றிக்கும். சரியாக காயாமல் இருந்தது அப்படின்னாலோ அல்லது அப்படியே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலோ சரியாக எரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பெட்ரோல் அப்புறம் கெரோசின் எல்லாம் சிலர் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. கற்பூரத்தை வச்சாலே இது நல்லா பற்றிக்கிடும். ஏன்னா வெயிலில் நல்லா காய வச்சுருந்தோம். இது நல்லா எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறம் இந்த கங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே வச்சுருந்த சார்கோல் எல்லாமே நல்லா சூப்பராக பிடிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு நல்லா தகதகன்னு இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இது நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. இதுவாகவே நல்லா கம்ப்ளீட்டாக அணைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக கையால் எடுக்காமல் ஒரு ஸ்பூனாலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒருவேளை சூடு இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணியே நீங்கள் இந்த பீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் மணல் இருக்கும். இப்போ நம்ம ஹோல்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணுற பீட்ஸ்லலாம் மணல் இருக்கும். அதை ஒரு ப்ரஷ்ஷால் நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக பேக் ஆகி இருக்குங்க. இது ஒரு விதமான மெத்தட். இன்னும் ஈஸியாக ஒரு 2 மெத்தட் இருக்குது. அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை வெளியில் எடுத்துட்டு ஒரு ப்ரஷ்ஷால் இதை நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணலாம். நான் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டேன். இனிமே தான் இதை ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான கலர்களில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நல்லா பெயிண்ட் அடித்து அந்த பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வார்னிஷ் கொடுத்துருங்க. வார்னிஷ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வேக்ஸ் த்ரெட்லேயோ அல்லது உங்களுக்கு விருப்பமான த்ரெட்டில் நீங்கள் இதை கோர்த்துட்டு மாலையாவோ அல்லது நெக்லஸாவோ யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.